Hi, welcome. நான் உங்கள் நீரு. இந்த வீடியோல for calligraphyல assignment என்ற வேர்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அசைன்மெண்ட் வேர்ட் எழுதுறதுக்கு நான் யூஸ் பண்ண போறது ஒரு பிளாக் பென். ஸோ நான் யூஸ் பண்ற பிளாக் பென் பேரு பிக்மா மைக்ரான். நீங்க எந்த பிளாக் பென் வேணா யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்கெட்ச் பென்ஸ், ஈவன் பென்சில்ஸ் கூட ஓகே. ஸோ நான் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு பிளாக் பென் அண்ட் அதுக்குள்ள கலர்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் பென். நான் எடுத்துருக்கிறது லைட் பிங்க். நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். இதனால் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம், டு பி ஸ்பெசிஃபிக் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் இந்த 2 லைன்ஸ்குள்ளே இருக்கும். ஓகே, டு மெயின்டைன் த ஹைட் சேமாக இருக்கிறதுக்காக இந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். நம்ம கேபிட்டல் லெட்டர் மட்டும் அதை விட பெருசாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் இந்த வேர்டில் வந்து 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ASSIGNMENT அண்ட் சென்டரில் 2 லெட்டர்ஸ் G அண்ட் N இருக்கு. ஸோ நம்ம சென்டர் லெட்டர்ஸ் G அண்ட் N இங்கே வரும். ஸோ லெஃப்ட் சைடில் ஜிக்கு முன்னாடி ISSA. ஓகே, ஸோ நம்ம A இங்கே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வேர்ட் சென்டராக இருக்கும். ஓகே, அதுதான் ஒரு சின்ன ஒரு குட்டி கால்குலேஷன் அது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம கேபிட்டல் லெட்டர் பெருசாக இருக்கும். ஸோ மேலேருந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக் கொண்டு வர போகிறேன் நம்ம ஏக்கு பெருசாக. ஓகே, அண்ட் இந்த டவுன் ஸ்ட்ரோக் ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம ஏயோட ஒரு லைன் இருக்கும்ல ஏல சென்டரில், அது பேர் கிராஸ் பார். ஸோ அந்த கிராஸ் பாருக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொண்டு போகிறேன். ஓகே, ஒரு கர்வி ஷேப். நெக்ஸ்ட் நம்ம ஏயோட இந்த டவுன் ஸ்ட்ரோக். ஸோ ஏ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் எஸ், ஒரு அப் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான கர்வ். கண்டினியூ. செகண்ட் எஸ் அண்ட் தென் நம்ம ஐ. ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, நான் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே சேம் ஹைட்டில் வைக்கிறேன். அப்போ தான் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. ஸோ இப்போ ஜிக்கு கீழே வர்ற லூப் இருக்குல்ல, அது பேர் டிசெண்டர். ஓகே, ஸோ இந்த லூப்பை நான் ஒரு ஃப்ளரிஷ் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ண தேவையில்லை, நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக இதுக்கு வரலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடலாம், எனக்கு கனெக்ஷன் இருக்காது. ஸ்பேஸ் விட்டுட்டு N M and then E N and finally number T, last letter. Okay, so இந்த T-க்கும் ஒரு கிராஸ் பார் இருக்கு. ஓகே, ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்குல்ல, ஸோ அது பேர் கிராஸ் பார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கும் நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் இதே மாதிரி ஒரு கர்வி ஷேப் கொண்டு போகலாம். ஓகே, ஒரு நல்ல வேவ். அகேன் இதுக்கும் ஒரு கர்வ். ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த ஜிக்கும் ஒரு ஃப்ளரிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளரிஷ்னா என்ன? பேசிக்லி ஒரு லெட்டரோட எக்ஸ்டென்ஷன் ஒரு டிசைனாக மாறிச்சுன்னா அது பேர் ஃப்ளரிஷ். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த ஜிக்கு நான் ஃப்ளரிஷை கீழே கொண்டு போய் ஒரு பியூட்டிஃபுல்லான வேவி கர்வ் கொண்டு வரப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏரில் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வருதான்ட்டு. கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம ஜியோட ஃப்ளரிஷ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நல்லா பேலன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஐயோட டாட். ஓகே, ஸோ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் கேலிகிராஃபி. ஸோ ஃபார் கேலிகிராஃபியில் என்ன பண்ணுவோம்? டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். ஓகே,
ஸோ நீங்கள் பேசிக் ஃபார் கேலிகிராஃபி டியூட்டோரியல் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் தின்னாக இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் பென் மேலே போதோ தின் அண்ட் டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே திக். ஓகே, ஏல மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் டவுன் வந்தோம் இங்கேயும் டவுன் வந்தோம். பட் ரெண்டும் டவுன் பண்ணால் பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, ஏன்னா இது ஒரு டிசைனில். ஸோ இதை தின்னாகவே வச்சுக்கலாம். அண்ட் ரைட் சைடு மட்டும் திக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரைட் சைடு மட்டும் திக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஸ்ல இங்கே அப் அண்ட் இங்கே டவுன். ஸோ டவுனை திக் பண்ணிக்கலாம். அகெயின் அப் டவுன். நெக்ஸ்ட் அப் டவுன். ஜிலையும் இங்கே மேலே போய் இங்கே கீழே வந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேம் திக்னஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜியில் இங்கே ஃபுல்லாக கீழே வந்தோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சேம் திக்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் ஜாயின் பண்ணுறப்போ மட்டும் அந்த ஜாயினிங் பாயிண்ட் வந்து பாயிண்டடாக மாறிடணும். ஓகே, ஸோ எப்போல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அது பாயிண்டடாக மாறிடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எண்டில் இங்கே கீழே வந்தோம். ஸோ திக். அகெயின் மேலே போய் டவுன் ஸ்ட்ரோக். எம் டவுன். அகெயின் இங்கே ஒரு டவுன். அண்ட் ஃபைனலாக இங்கேயும் டவுன். தென் ஈல இங்கே ஒரு டவுன் ஸ்ட்ரோக். என். அகைன் மேலே போய் கீழே வந்தோம். அண்ட் லாஸ்ட் டீலையும் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் இருக்கு. லெட்டர்ஸ்க்கு திக்னஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃப்ளரிஷஸோட எண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ண போகிறோம். பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இதோட எண்டில் மட்டும் ஸோ இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, திக்னஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ள டிசைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் காட்டிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் லெட்டரை. பட் டாப்பில் பேட்டர்ன்ஸ் வரைய போகிறோம் அண்ட் கீழே வந்து கலர் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஈச் லெட்டரை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஆல்ரெடி டிவைட் ஆயிடுச்சு, எஸ்ஸும் டிவைடட், ஐ டிவைட் பண்ணிக்கலாம் ஹாஃபா, ஜி இந்த பார்ட் ஆல்ரெடி ஹாஃபாக டிவைட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எண்ணுக்கும் நம்ம ஹாஃப் டிவைட் பண்ணிடலாம். then E, N and T already half a divide ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ டாப் போர்ஷனில் மட்டும் லைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிக்ஸாக் ஆர் டாட்ஸ் இல்லை டூட்லிங் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பாட்டம் பார்ட்டில் இந்த பிங்க் கலரை ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெட்டருக்கு ஒவ்வொரு கலர் கூட கொடுத்துக்கலாம் வேணும்னா. பட் நான் ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக எல்லாத்துக்கும் சேம் கலர். ஸோ நம்ம அசைன்மெண்ட் வேர்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை வேணால் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அசைன்மெண்ட்னா மேக்ஸ் பிளாக் லெட்டரில் இங்கே எழுதிக்கலாம்.
ஸோ நம்ம இப்போ மேக்ஸ் என்ற சப்ஜெக்ட் நேம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன், 2 lines, ஸோ தட் நம்ம லெட்டர்ஸ் சேம் ஹைட்டில் இருக்கணும். ஓகே, அண்ட் இங்கே மேக்ஸ்ன்ட்டு எழுத போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் நம்ம பிளாக் பென் எடுத்துக்கிட்டு MATHS எல்லாமே கேபிட்டல் பிளாக் லெட்டர்ஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிட்டு இதுக்கு மறுபடியும் ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ஷேடிங் எஃபெக்ட்காக. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வேணால் டெக்கரேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கங்கே ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளாக் பெனில் ஸ்டார்ஸ் வரைஞ்சிக்கலாம் எங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்கோ. ஸோ மறுபடியும் பிங்க். ஸோ நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. Here you go. நம்ம அசைன்மெண்ட் இன் ஃபாக் கேலிகிராஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, this is Neeru. Bye bye.